Hey, what's up guys, welcome back to my channel. இன்னைக்கு வீடியோவில் நம்ம எப்படி வந்துட்டு ஈஸியாக பேக்ரவுண்ட் வந்து ரிமூவ் பண்ணுறது அப்படின்னு தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த இமேஜ் வந்துட்டு நான் ஒரு கேமிங் வீடியோ வந்து பண்ணியிருந்தப்ப ஸோ அதுக்கு வந்து யூஸ் பண்ணுது. ஸோ என்னோட எல்லா தம்ப்நெயில்ஸ்லையுமே வந்துட்டு இந்த மாதிரியான பேக்ரவுண்ட் இருக்காது. ஸோ ஏதாச்சும் ஒரு கிரேடியன்ட் இல்லைனா வந்துட்டு ஏதாச்சும் ஒரு நார்மல் கலர் வந்து இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஆட் பண்ணணும் அப்படின்னா நான் வந்து ஃபஸ்ட் இந்த என்னோடய இமேஜ் மட்டும் நான் தனியாக வந்து ஐசோலேட் பண்ணணும். பட் ஆனால் அதை வந்து பண்ணுறதுக்கு நிறைய வேஸ் இருக்குது. பென் டூல் யூஸ் பண்ணி நான் வந்து செலக்ட் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கிற நிறைய செலெக்ஷன்ஸ், மேஜிக் செலெக்ஷன்ஸ், அது மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து இருக்கும். பட் சிம்பிளாக நான் வந்து செலக்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறவே பார்த்தீங்க அப்படின்னா மாஸ்கிங். ஸோ அந்த மாஸ்கிங் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றதுக்கு முன்னாடி நான் வந்துட்டு ஒரு 1080pயில் ஒரு டாக்குமெண்ட் வந்து க்ரியேட் பண்ணிட்டேன் நியூவாக. ஸோ ஒன்ஸ் நான் வந்து அந்த டாக்குமெண்ட் க்ரியேட் பண்ண அப்புறமா என்னோடய இமேஜை ட்ராக் பண்ணி அந்த டாக்குமெண்ட் மேலே பேஸ்ட் பண்ணிவிடுவேன். ஸோ தட் இது வந்துட்டு ப்ராப்பரான ஸ்கேலிங்கில் இருக்காது. ஸோ நான் வந்து Ctrl+T ப்ரெஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஜூம் அவுட் பண்ணிட்டேன் அப்படின்னா ஷிஃப்ட் ஹோல்ட் பண்ணி நான் வந்து இதோட சைஸ் வந்து நான் ரெடியூஸ் பண்ணேன் அப்படின்னா ஸோ தட் எல்லா சைடுமே வந்துட்டு ஈவனாக வந்து சைஸ் குறையும். ஸோ நான் இப்போ நார்மலாக இப்படி வந்து பண்ணேன் அப்படின்னா பிக்சலேட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ நான் ஷிஃப்ட் ஹோல்ட் பண்ணேன் அப்படின்னா ஈவனாக வந்துட்டு ரீசைஸ் ஆகும். ஸோ தட் எந்த விதமான ப்ராப்ளம்ஸ் வந்து இருக்காது. ஸோ ஒன்ஸ் நான் வந்து எனக்கு தேவையான மாதிரி நான் பொசிஷன் பண்ணி ரீசைஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா அதுக்கப்புறமா நான் வந்து என்டர் ப்ரெஸ் பண்ணிவிடுவேன். ஸோ ஒன்ஸ் என்டர் ப்ரெஸ் பண்ணிவிட்டு Ctrl+0 கொடுத்தீங்க அப்படின்னா டாக்குமெண்ட் சைஸுக்கு வந்துட்டு ஜூம் இன் ஆகிடும். ஸோ ஒன்ஸ் டாக்குமெண்ட் சைஸுக்கு வந்து ஜூம் இன் ஆன அப்புறமா இங்கே இருக்கிற லிட்டில் பாக்ஸ் வந்து நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு லேயர் மாஸ்க் வந்து ஆட் ஆகிடும். ஸோ ஒன்ஸ் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா பக்கத்தில் வந்துட்டு ஒரு பிளாங்க் ஒயிட் ஷீட் மாதிரி இங்கே வந்து கிளிப்பாக இருக்கும். ஸோ ஒன்ஸ் அதை ஆட் ஆன அப்புறமா நீங்கள் வந்து ப்ரஷ் டூல் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஒன்று இங்கேருந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா வந்துட்டு பி ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னாவே வந்துட்டு ஈஸியாக வந்து நீங்கள் ப்ரஷ் டூல் வந்து செலக்ட் பண்ண முடியும். அண்ட் ஓப்பன் ப்ராக்கெட் அண்ட் க்ளோஸ் ப்ராக்கெட் யூஸ் பண்ணி நீங்கள் வந்துட்டு ப்ரஷ்ஷை வந்து ரீசைஸ் பண்ண முடியும் ஈஸியாக. ஸோ இது யூஸ் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு உங்களோட ப்ரஷ்ஷோட சைஸ் வந்து சேஞ்ச் பண்ண முடியும். அண்ட் ரைட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதோட ஃபெதர் ரேட் வந்து உங்களால் மாற்ற முடியும். ஸோ நீங்கள் வந்துட்டு லோ ஃபெதரில் வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து அதை வந்து யூஸ் பண்ணலாம். இல்லைனா ஹை ஃபெதர் ரேட்டில் வந்து யூஸ் பண்ணோம் அப்படின்னாலும் பண்ணலாம். ஸோ அது உங்களுக்கு வந்து எது செட் ஆகுமோ அப்படி நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன்ஸ் நீங்கள் வந்துட்டு உங்களோட ப்ரஷ் அண்ட் ஃபெதர் ரேட் அதெல்லாமே வந்து செலக்ட் பண்ண அப்புறமா இங்கே இருக்கிற கலர்ஸ் வந்துட்டு பிளாக் அண்ட் ஒயிட்டில் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. பிளாக் அண்ட் ஒயிட்டில் இல்லை அப்படின்னா அதுக்கு மேலே இருக்கிற இந்த ஒரு குட்டி ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் அது வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டாக வந்து சேஞ்ச் ஆகிடும். ஒன்ஸ் பிளாக் அண்ட் ஒயிட்டாக சேஞ்ச் ஆகிடுச்சு அப்படின்னா இங்கே இருக்கிற இந்த ஆரோஸ் வந்து செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா பிளாக் அண்ட் ஒயிட்டுக்கு நீங்கள் வந்து ஷிஃப்ட் ஆக முடியும். ஸோ பின்னாடி இருக்கிற கலர் ஒயிட் வந்துட்டு முன்னாடி வரதுக்கு, பிளாக் வந்து பின்னாடி போகிறதுக்கு, ஸோ அது மாதிரி நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ எவ்ரி சிங்கிள் டைம் நீங்கள் வந்து இதை கிளிக் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஜஸ்ட் நீங்கள் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னாவே வந்துட்டு அது நார்மலாக சேஞ்ச் ஆகும். ஸோ பிளாக் கலர் யூஸ் பண்ணி நீங்கள் வந்துட்டு பெயிண்ட் பண்ணிங்க உங்களோட இமேஜில் அப்படின்னா எல்லா டீட்டெயில்ஸுமே வந்துட்டு எரேஸ் ஆக ஆரம்பிச்சிடும். அண்ட் முக்கியமான விஷயம் ஒப்பாசிட்டி அண்ட் ஃப்ளோ வந்துட்டு 100%ல் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஸோ கம்மியாக இருந்தது அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ஃபுல்லாக வந்து எரேஸ் ஆகாது. ஸோ லைட்டாக அப்படியே வந்து இருக்கும். ஸோ ஒப்பாசிட்டி எல்லாமே வந்துட்டு 100ல் வச்சுக்கோங்க. சப்போஸ் நீங்கள் வந்து கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா ஸோ ஒன்ஸ் நீங்கள் வந்துட்டு இது மாதிரி வந்து யூஸ் பண்ணி நீங்கள் வந்து உங்களோட பேக்ரவுண்டை வந்து எரேஸ் பண்ண முடியும். சப்போஸ் நீங்கள் வந்துட்டு உங்களோட சப்ஜெக்ட் மேலே நீங்கள் வந்து இது மாதிரி ட்ரா பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு Ctrl+Z பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்கள் ஜஸ்ட் எக்ஸ் ப்ரெஸ் பண்ணி ஒயிட் கலருக்கு வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ ஒன்ஸ் ஒயிட் கலர் சேஞ்ச் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட சப்ஜெக்ட் மேலே ட்ரா பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் ட்ரா பண்ணது எல்லாமே வந்துட்டு எரேஸ் ஆகிடும். ஸோ நீங்கள் வந்து தெரியாமல் ஏதாச்சும் நிறைய தப்பாக ட்ரா பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு ஜஸ்ட் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணி நீங்கள் வந்து அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துட்டு அகைன் எடுத்து ரீபெயிண்ட் பண்ண முடியும். ஸோ இதுவே நீங்கள் வந்து பென் டூல் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக வந்து செலெக்ஷன் சேஞ்ச் பண்ணுறதோ இல்லைனா பர்டிகுலர் ஏரியாவை மட்டுமே வந்து செலக்ட் பண்ணுறது, இது மாதிரியான நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கும். பட் நீங்கள் வந்து இந்த மாதிரி லேயர் மாஸ்க் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பெயிண்ட் பண்ணுறப்போ உங்களுக்கு அந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் ப்ராப்ளம்ஸ் எதுவுமே வந்து இருக்காது. ஸோ உங்களுக்கு எந்தெந்த பேக்ரவுண்ட்லாம் வந்துட்டு ரிமூவ் பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணி முடிச்ச அப்புறமா நீங்கள் வந்துட்டு உங்களோட பேக்ரவுண்டோட கலர் வந்து நீங்கள் இப்போ சேஞ்ச் பண்ணிங்க அப்படின்னா எக்ஸாம்பிள் வந்துட்டு டார்க் ரெட் நான் வந்து சூஸ் பண்ணி ஆல்ட் பேக் ஸ்பேஸ் நான் வந்து ப்ரெஸ் பண்ணேன் அப்படின்னா பேக்ரவுண்ட் ஃபுல்லாக வந்துட்டு இப்போ ரெட்டில் இருக்குது. ஸோ தட் இந்த ரெட்னஸ் வந்து அப்படியே இருக்கும் உங்களோட பேக்ரவுண்டாக. அண்ட் எப்பயுமே வந்துட்டு ஏதாச்சும் ஒரு டார்க் கலர் யூஸ் பண்ணி உங்களோட இமேஜை வந்து செக் பண்ணி பாருங்கள். ஏன்னா அங்கங்கே லைட்டாக வந்துட்டு நீங்கள் இந்த மாதிரியான டாட்ஸ் வந்து சின்னதாக நீங்கள் வந்து மிஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ அது வந்து சில வாட்டி வந்து மிஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது நீங்கள் வந்துட்டு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா. ஸோ இது மாதிரியான டார்க் கலர்ஸ் நீங்கள் வந்துட்டு செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணி பாருங்கள். அதனால் நீங்கள் வந்து எந்த டீட்டெயிலும் வந்து மிஸ் பண்ண மாட்டீங்க. ஸோ ஒன்ஸ் நீங்கள் எல்லாமே வந்து சேஞ்ச் பண்ணிவிட்டு நீங்கள் எல்லா பேக்ரவுண்டுமே எரேஸ் பண்ணி முடிச்ச அப்புறமா நீங்கள் டைட்டில்லாம் ஆட் பண்ணிங்க அப்படின்னா ஃபைனல் ரிசல்ட் வந்துட்டு ஜஸ்ட் இது மாதிரி வந்து இருக்கும். ஸோ இதுலேயே பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் நிறைய மிஸ்டேக்ஸ் வந்து இருக்குது. ஸோ இங்கே ஜூமிங் பண்ணால் உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த இடத்துல எல்லாமே வந்துட்டு ஒழுங்காக வந்து ப்ரஷ் அவுட் பண்ணலை. அண்ட் இந்த கண்ட்ரோலர் கிட்ட வந்துட்டு லைட்டாக ஒரு குட்டி பீஸ் வந்து அப்படியே இருக்குது. பட் நீங்கள் வந்து ஓவராலாக பார்க்குறப்ப அந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் எதுவுமே வந்துட்டு பெருசாக தெரியாது. அண்டு நான் பேக்ரவுண்டை வந்து அன்லாக் பண்ணி ஜஸ்ட் இந்த லாக்கை வந்து ப்ரெஸ் பண்ணால் வந்து உங்களால் வந்து பேக்ரவுண்டை வந்து எஃபெக்ட்ஸ்லாம் ஆட் பண்ண முடியும். ஸோ அதை ஜஸ்ட் டபுள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா
இங்கே இருக்கிற கிரேடியன்ட் ஓவர்லே அது மாதிரி வந்து நீங்கள் செலக்ட் பண்ணி இங்கே இருக்கிற வந்து கிரேடியன்ட் வந்து நீங்கள் ஆட் பண்ண முடியும். அது வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் தான். ஸோ ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தனா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலனா டிஸ்லைக் பண்ணுங்கள். இது மாதிரி வேறு ஏதாச்சும் வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா கீழே வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இதை விட ஏதாச்சும் பெட்டர் வே இருக்குது அப்படின்னா அதையும் வந்து கீழே மென்ஷன் பண்ணுங்கள். நானும் லேர்ன் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காமல் சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். பாய்.